ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் 18 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்டுக்கு ஆஃப் ஃபைல் எக்ஸாமினேஷன், கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் உங்களுக்கு இதில அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி 1 மார்க்கோட ஆன்சர்ஸ மட்டும் பார்த்துரலாம். சரிங்களா? ஸோ இதில ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் 12U. கார்பன் 12ஓட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து 12U. அதுக்கப்புறம் 105 அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஆட்டம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணா 17. அதுக்கப்புறம் O2 மைனஸ் அயனோட ஐசோ எலக்ட்ரானிக் அயான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா F மைனஸ். வாட்டருக்கு பர்மனன்ட் ஹார்ட்னஸ் கொடுக்கக்கூடியது வந்து கால்சியம் குளோரைடு தான் CaCl2. அதுக்கப்புறம் சோடியம் ஸ்டோர்ட் இன் வாட்டர். சோடியம் வந்து எதுல ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரோசின்ல. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் வந்து இன்க்ரீஸ் டு டுவைஸ். அப்படி டுவைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அப்போ அந்த இனிஷியல் ப்ரெஷர் எப்போ இருக்கும்னா சேம் ரிமைன்ஸ் அப்படியே தான் இருக்கும், பியாவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கம்பஷன் அப்படிங்கிறது எப்பயுமே நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுல Fe3 OH மைனஸ் அயன் வந்து 1/4 டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அப்போ Fe3 பிளஸ் அயன் வந்து என்ன ஆகும்னா 64 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரவுலட்ஸ்ல அப்படி இந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அதுக்கப்புறம் அசிட்லைன் இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்டோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட். லாஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் சோடியம் நைட்ரோபுசைட்ஸ் இது வந்து சல்ஃபைட் அயன்ஸோட ரியாக்ட் ஆகும்போது எனக்கு இந்த FeCN5 NOS4 மைனஸ் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் ஆஃப் பென்சைல் கார்போனியம் அயான் இருக்கு இல்லைங்களா, இதோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp2 தான். வெல்டிங் அண்ட் கட்டிங் மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தீன் கேஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து ஆக்சிஜன் மிக்சரோடு சேரும்போது எத்திலீன் கேஸா வந்து மாறும். ஸோ இந்த எத்திலீன் கேஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் ஐயூபேக் நேம் ஆஃப் டைஎத்தில் குளோரோமீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 குளோரோபென்டேன் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதுக்கப்புறம் pH ஆஃப் ரெயின் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, இங்க கொஸ்டின் பாருங்க, நார்மல் ரெயின் வாட்டர் அப்படின்னு கேட்டாங்க. நார்மலா ரெயின் வாட்டரோட pH வந்து என்னன்னா 7.5 தான். அதுவே ஆசிட் ரெயின் வாட்டர் அப்படின்னு கேட்டாதான் நம்ம வந்து 5.6 எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 1 மார்க்கான ஆன்சர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டா ஆன்சர் கொடுத்தாச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 மார்க் இருக்கா, அதுக்கு அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ், அப்புறம் 3 மார்க், அடுத்து வந்து 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வைஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இதுல இமேஜஸா நம்ம கொடுத்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதிப்பொங்க அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருந்து எடுத்தது தான். அதுல ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மற்றபடி நாம கொடுத்துருக்கூடிய ஆன்சர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து உங்ககிட்ட இருக்கு இல்லையா, இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து உங்களுக்கு இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இதை கம்ப்ளீட்டா படிச்சு வச்சீங்கன்னா அங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கீ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா?